ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்போ ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம இன்னொரு அருமையான அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ கால் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்கள் வந்து 27 நாடுகளுக்கு ஃப்ரீயாக பேசிக்கலாம். அந்த 27 நாடுகள் எது இல்லைன்னா ஆஸ்ட்ரியா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில், பல்கேரியா, கனடா, சைனா, ஜைல், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஐஸ்லாண்ட், இந்தியா, இஸ்ரேல், அயர்லாந்து, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, புர்ட்டோரிக்கோ, போலண்ட், ரொமேனியா, ஸ்வீடன், ஸ்பெயின், சிங்கப்பூர், தாய்லாந்து, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் வெனிசுலா. இந்த 27 நாடுகளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஃபோன் பண்ணக்கூடிய உங்களுக்கு மொபைலில் அந்த சாஃப்ட்வேர் போட்டுக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், ஓகேவே. ஆனால் ஃபோன் ரிசீவ் பண்ணுறவங்க நண்பரோட மொபைல் சாதாரண ஒரு மொபைலாக இருந்தால் போதும், அவங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்கள் நம்பர்லேருந்து ஃபோன் அவங்களுக்கு போகும், சரியா? இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். நீங்கள் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்பலாம் ஒன்று இருக்காது. கான்டாக்ட்ஸ், ரீசன், டயலர் 3 டேப் தான் இருக்கும். மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி சில சாஃப்ட்வேர், சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணினா தான் நமக்கு கிரெடிட்லாம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு கொண்டாட்டமோ இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒன்லி கான்டாக்ட், ஒன்று ரீசன்ட், ஒன்று டயலர். கான்டாக்ட் டேப்பில் உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா கான்டாக்டும் அசெண்டிங் டு டிசெண்டிங் இருக்கும். ரீசனில் நீங்கள் சமீபத்தில் ஃபோன் பண்ணி பேசினோடைய ரீசெண்டான நம்பர்ஸ் இருக்கும். டயலரில் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் தட்டி பேசக்கூடிய இடங்கள் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் கிடச்சி. ஓகே, நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டி தரேன். ரீசெண்டாக நான் பேசின ஒரு நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணி காட்டுறேன். ஹலோ சாமி, சவுண்டு கிளியராக இருக்கா? நல்லா இருக்கேன். சவுண்டு கிளியரா இருக்கா? கிளியரா கேக்குது. எங்க இந்தியாக்கு வந்துட்டியா? இல்லை, நான் துபாயில் தான் இருக்கேன். என் நம்பரில், இந்தியா நம்பரில் தானே கால் வந்திருக்கு. ஆமா, ஒரிஜினல் நம்பர்ல தான் கால் வந்திருக்கு. அதான் கேட்டேன், இந்தியா வந்து. இல்லை, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன், அதான் கேட்டேன். கால் சவுண்டு கிளியரா இருக்குல்ல, இறைச்சலும் இல்லைல்ல? பக்கவா தெளிவா கேக்குது. இங்க லோக்கல். சரி, ஓகே, நான் கூப்பிடுறேன். சரியா, நான் வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள் முன்னாடி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். சவுண்டு பக்கா தெளிவாகிட்ருக்கு. இதில் என்னென்னா வந்து முக்கியமான விஷயம், 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் கட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் திரும்ப 2 நிமிஷம் பேசிக்கலாம். அப்படி 2 நிமிஷமாக தான் பேச முடியும். இது என்னென்னா, இது இல்லை, புதுசாக அந்த சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறதுனால வந்து இப்போ வந்து ட்ரையல் தான் விட்டுருக்காங்க. இது வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் அவங்களோட வெப்சைட்டில் அதோட க்ரியேட் பண்ண நிறுவனர் சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில். அதாவது இன்னும் ஃபியூச்சரில் வந்து கண்டினியூவாக பேசக்கூடிய ஃபெசிலிட்டி கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா, இப்போ செல்லுலார் கம்பெனிகளே வந்து ஊரில் வந்து ஏகப்பட்ட கால் ரேட்ஸ் வந்து கால் ரேட் கட்டுறது, அந்த கட்டுறன்னு போட்டு ஏகப்பட்ட பைசா வசூலிக்கிறானுங்க. அது மட்டும் மேலே இன்டர்நெட்டு கூட லிமிட்டட் கூட இல்லாமல் அன்லிமிட்டட் கூட இல்லாமல் லிமிட்டடுக்கு இவ்வளோ ரூபா சொத்தை எழுதி கொடுத்தாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூஸ் பண்ணானுங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு போட்டியாட்டு நம்ம இதை க்ரியேட் பண்ண தான் முடியும், வேறு வழி கிடையாது. இது யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் நாடு காட்டுதான் பாருங்கள். நீங்கள் இப்போ அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் உங்கள் நாடு காட்டுதான் பாருங்கள். இல்லைன்னா உங்கள் நேட்டிவ், அதாவது இந்தியா, இந்த மாதிரிப்பட்ட நம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 நிமிஷமாக தான் பேச முடியும். அதுக்கு மட்டும் இல்லை, இது எந்த பேஜ்லேயும் போடலை, நம்ம பேஜில் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். டாட் சூப்பர் ஸ்டார்ஸ் மற்றும் பச்சை தமிழண்டா, டாட் தளபதி புதுசாக நம்மளோட நண்பர் க்ரியேட் பண்ணுறக்கார், சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இன்னும் நல்ல ஒரு அப்ளைஸை கண்டிப்பாக அனுப்பலாம். நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துக்கிறேன். டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் நண்பர்கள் தெளிவாக பார்த்துடுங்க. இப்படி தான் டவுன்லோட் பண்ண முடியும். சில பேர் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க கூட இப்போ நிறைய பேர் டவுன்லோட் பண்ண கற்றுக்கிட்டாங்க, நல்ல விஷயம் தான். அது மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லிக் கொடுங்க, நோ ப்ராப்ளம். நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன். அது மாதிரி உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ANDROID சூப்பர் ஸ்டார்ஸ் தட்டிட்டிங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ அதில் நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேஜில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுகளும் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம பேஜில் போட்ட எந்த போஸ்ட்களும் நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி நம்ம பேஜில் போடுற போஸ்ட்டுகள் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி தந்துடுறேன்.
நம்ம பேஜில் ஒரு போஸ்ட்டோ அல்லது ஒரு வீடியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி நம்ம விவரமாக போட்டோம்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். என்ன இருக்குல்ல இதை மாதிரி இந்த பட்டன் இந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது வீடியோ பற்றி சொல்கிறோம்னா அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க்னு சொல்லி 2 லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் லிங்க் 1, டவுன்லோட் லிங்க் 2 அப்படின்னு. அந்த டவுன்லோட் லிங்க் 1 நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு வரும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 0 செகண்ட் வெயிட் பண்ணணும். அந்த 5 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கிப் திஸ் ஆட்னு பட்டன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜை வந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜூம் பண்ணணும். இப்படி 2 விரல் வச்சு இழுத்து விடணும். அது பேர் தான் ஜூம் பண்ணுறது. இப்போ நீங்கள் இழுத்து விடணும், இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த டிக் மார்க் இருக்குல்ல அந்த டிக் மார்க் நீங்கள் எடுத்து விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கு. நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிற இன்னொரு டவுன்லோட் பண்ணுற லிங்க் 2வும் அதே மாதிரி தான். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷனில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.